அது தனி அது ஒரு கிலோ உனக்கு எவ்வளோ அவங்களுக்கு தான் இங்கே வா மேலே ஏறாது இங்கே வா ஆரன் கீழே விடியா எங்கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க இதெல்லாம் சிலேபி குஞ்சு குமாரக்குடி குமாரக்குடியா என்ன தீனி போடுறீங்க தீனி என்ன சாப்பாடு போடுவோம் அரிசி போடுவோம் அவ்வளோதானா அன்றைக்கி ஒரு நாள் நான் எங்கள் வீட்டில் இருந்தேன். அப்போ எனக்கு திடீர்னு ஒரு ஃபோன் வந்துச்சு. எங்கள் சித்தப்பா ஃபோன் பண்ணாங்க. இது போல் தோலாங்குப்பம் வா, அங்கே வந்து குளத்துலேயே மீன் பிடிச்சி கொடுக்குறாங்க, கிலோ 150 ரூபாய்க்கு வாங்கிட்டு போகலாம், நல்லா இருக்குன்னு சொன்னார். சரி அப்படியா அது வரேன்னு சொல்லிவிட்டு நான் வரதராஜன்பேட்டையிட்ட தோலாங்குப்பம் கிளம்பி போனேன். அங்கே ஒரு மலைக்கு பக்கத்தில் உள்ளாட்டி தனியாக ஒரு வீடு இருந்துச்சு. அதுக்குள்ளே தனியாக ஒரு குளம் வெட்டி அதுக்குள்ளே மீன் விட்டு மீன் விற்றுட்டு இருந்தாங்க. சூப்பராக இருந்துச்சு அந்த இடம் பார்க்குறதுக்கு. சரி நம்மளும் போய்ட்டு ஒரு 1.5 கிலோ மீன் வாங்கலான்னு சொல்லிட்டு 1.5 கிலோ மீன் வாங்கினேன். அப்புறம் அந்த குளத்தை பற்றி சில கேள்விகள் அந்த வீட்டு ஓனர் கிட்ட கேட்டேன். அவரும் பதில் சொன்னார். ஸோ இந்த வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். அமைதியாக இருமா. அது தனி அது ஒரு கிலோ உனக்கு எவ்வளோ அவங்களுக்கு தான் 2 கிலோ எனக்கு 1.5 கிலோ போட்டாச்சேடா. சரி ரைடு அது மேலே நிற்கிது. அது என்ன கெண்டை மீன்? அது மீன் பிடிக்கிறேன் அதை கண்டே பிடிக்க பார்ப்போம். அது எங்க அங்கே போச்சாடி? பெரிய மீன் தான் வருது. ஒரு மீன் இன்னும் 2 வேணுமா? 1 கொடு. எத்தனை பேரை தான் தூக்கி காட்டுறது? இரு கீழே இறங்குடா. இல்லை இதை கீழே விழுந்துடுறா. இங்கே பாரு. ஏடி ஏடி அப்புறம் பாப்பா வச்சிருக்கல அப்படியே நினைப்பாரு. இது என்ன மீன்? இது இங்க வா மேலே ஏறாது. இங்க வா ஆரன் கீழே விடியா. இங்க பாரு மீன் இருக்கு பாரு. இங்கே பாரு மீன் இருக்கு பாரு. பைய எத்தனை வரலையே? அங்கே இறங்கக்கூடாது. மீன் பிடிக்க மாட்டீங்களா? இனிமே எப்போ மீன் பிடிப்பீங்க? சரி. இந்த இடம் ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஏன்னா ஒரு வீடு மட்டும் தனியாக இருந்துச்சு. அங்கே பார்த்தீங்கன்னா நிறைய கோழி இருந்துச்சு, நிறைய ஆடுங்களாம் இருந்துச்சு. இந்த முந்திரி மரத்துக்குள்ளே எவ்வளோ கோழிங்க இருக்குன்னு பாருங்களேன். சும்மா சின்ன மரம் தான், அந்த மரம் ஃபுல்லாகவே வெறும் கோழிங்கெல்லாம் இருந்துச்சு. இதை போல் இயற்கை சூழ்நிலை இந்த கோழிங்கெல்லாம் வளர்கிறதுக்கு நல்லா இருக்குது.
ஆஹா, இது எப்படி இந்த தொட்டி எப்படி அமைச்சிங்க? வெட்டணும், தொட்டி வெட்டணும். நீங்களே வெட்டினீங்களா அதை? ஜேசி போட்டு வெட்டணும். இது வளர்ப்பு மீனா? எங்கேட்டு வாங்கிட்டு வந்தீங்க? இதெல்லாம் சிலேபி குஞ்சு குமாரக்குடி. குமாரக்குடியா? என்ன தீனி போடுறீங்க? தீனி என்ன சாப்பாடு போடுவோம், அரிசி போடுவோம், அவ்வளோதானா? எதுவும் போடுறது இல்லை. சரி, ரைட் ரைட். நம்ம என்ன சாப்பிட்றோமோ அதுதான் சாப்பிடுவோம். மற்றபடிலாம் இந்த இது அது தீவனம் அது இதுன்னு எதுவும் வாங்கி போடுறது கிடையாது. சூப்பர் சூப்பர். என்ன பாப்பா ஒரு கொலுசு ஒரு கொலுசு தானா? ஏய் இந்த அப்படி இது என்ன ஒரு கொலுசு போட்டுருக்கு? அது ஒரு கொலுசு வீட்டில் கிடக்கு. கழிட்டு இருப்பா, ஒத்த கொலுசு போடக்கூடாது. அப்படியா? சரி ரைட். இது போல் ஒரு குளம் வெட்டணும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. இவ்வளோ பெருசு வேணாம், இதோட சின்ன தொட்டி போல் வெட்டி அதுக்குள்ளே நிறைய மீன் விட்டு வளர்க்கணுன்னு எனக்கு ஒரு ஆசையாக இருக்குது. ஸோ பின்னாடி பார்ப்போம், சான்ஸ் கிடைச்சாக்கா இதை நம்ம செய்யலாம். உங்களுக்கு இந்த இடம் எங்கே இருக்குது, எப்படி வரணும்னு உங்களுக்கு இப்போ நான் சொல்கிறேன். இப்போ வரதராஜன்பேட்டை வந்துட்டிங்கன்னா வரதராஜன்பேட்டையிலேட்டு ஸ்ரீமுஷ்ணம் போகிறதுக்கு தோலாங்குப்பம் வழியாக போவாங்க. இப்போ பார்க்குறீங்களா, இதுதான் அந்த மெயின் ரோடு. அதாவது வரதராஜன்பேட்டைக்கும் தோலாங்குப்பத்துக்கும் போகிற அந்த மெயின் ரோடு. அந்த மெயின் ரோட்லேயே வந்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்தில் ஒரு பெரிய மலை வரும். ரொம்ப பெருசாக இருக்குது, சின்ன சின்ன மலை போல் இருக்கும், மேடாக இருக்கும். ஸோ அதுக்குள்ளே இதே போல் ஒத்தடி பாதை போகுது பார்த்தீங்களா? ஸோ இந்த பாதையில் போனீங்கன்னா இந்த வீட்டுக்கு டைரெக்டாக வந்துடலாம். இந்த ஒரு வீடு தான் அங்கே இருக்குது, வேறு எந்த வீடுமே இல்லை. பாய் பாய்.